வணக்கம் சார், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? ஆள் ஆள் கேள்வி கேளுங்க சார். கேட்கலனா பல கோடி, பல்லாயிரம் கோடி, கோடி கோடி ஆட்டையம் போட்டிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க சார் மக்கள் வரி பணத்தில். சார், வெள்ளைக்காரன் என்ன சார் பண்ணால் உப்புக்கு வரி கேட்டான்னு சொல்லிட்டு நம்ம இயற்கை வளத்தையெல்லாம் களவாடுறான்னு சொல்லிட்டு அவனை துரத்தி அடித்தோம். இப்போது மோடி 10 வருஷமாக ஆட்சி செஞ்சார். 50 வருஷமாக பின் வாங்கிருச்சு இந்தியா. ஏழ்மை நாடாயிடுச்சு. கேஸில் இருந்து பெட்ரோலில் இருந்து எல்லாத்தையும் ஏற்றிட்டார். உங்களுக்கு தெரியாதா சார்? 36 குஜராத்திகளுக்கு பல்லாயிரம் கோடி கடன் தள்ளுபடி. இதில் விஜய் மல்லையா, நீராய் மோடி வெளிநாட்டில் போய் பதுங்கிட்டு இருக்காங்க சார். கருப்பு பணத்தை மீட்டு அக்கௌண்ட்டில் 5 லட்சம் போடுறனாரு. அவங்க ஆளுங்க தான் விஜய் மல்லையா, நீராய் மோடிலாம். எங்கே சார் கருப்பு பணத்தை மீட்டினாரு? ஏய் மோடி, நீ ஏமாற்றிக்கிட்டு 10ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு டீ கடை நடத்திக்கிட்டு நீ மக்களை எப்படியெல்லாம் ஏமாத்துற சார். 10 வருஷமாக சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டார் சார் மக்கள் வரி பணத்தில். ராஜ வாழ்க்கை. என்ன சாப்பாடு, என்ன உடை, என்ன வாழ்க்கை சார். மாதத்துக்கு 30 நாள் சார். சார், 26 நாள் வெளிநாடு சார். உக்ரைன் ரஷ்யா சமாதானத்துக்கு போகிறாரம்மா சார். சார், சமாதானத்துக்கு போய் சமாதானப்படுத்துகிறார் சார். சார், இங்கே இந்தியாவில் மணிப்பூரில் வெடிக்குது சார். மணிப்பூரில் வெடிக்குது. கல்கத்தாவில் பாலியல் வன்கொடுமை, குஜராத்தில் பாலியல் வன்கொடுமை, ராஜஸ்தானில் 60 வயசு கிழவிக்கு பாலியல் வன்கொடுமை, பீகாரில் ஒரு 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 மருத்துவமனையில் நேற்று நடந்தது சார். ஒரு ஒரு நர்ஸை டாக்டருடைய உதவியாளர் 2 பேர் இணைஞ்சி கூட்டு பாலியல் வன்மை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பெண் டாக்டர் கூட்டு பாலியல் பண்ணும்போது அந்த டாக்டருடைய பெண் உறுப்பை அறுத்துட்டாங்க சார். அந்த அம்மாவுக்கு ஒரு சல்யூட் சார். சார், என்ன சார் நடக்குது இங்கே? இந்தியாவில் இருந்தால் தானே, இந்தியாவில் இருந்து என்னென்ன பிரச்சனை நடக்குது, சட்ட ஒழுங்கு பார்த்தா தானே இங்கே சட்ட ஒழுங்கு இருக்குங்க சார். இங்கே இருக்கிறதே இல்லை சார். ராஜ வாழ்க்கை சார். உக்ரைன், ரஷ்யா, போலாந்து, அதுக்கப்புறம் இப்போ காஷ்மீர், இது என்ன, சிங்கப்பூர், அதுக்கப்புறம் இன்னொரு நாடு போயிருக்கார். சுற்றிக்கிட்டே இருக்கார் சார். இந்தியாவில் இருக்கிறதில்ல 10 வருஷமாக ஒன்றும் பிடுங்கலை சார். மறுக்க அவரை பிடுங்கி வைக்கிறீங்க. எப்படி சார் இதை ஏற்றுக்க முடியும் உங்கள் மக்களுக்கு? சொல்லுவோம் பார்க்கலாம். என்ன சார், நார்த்தில் அங்கே டார்ச்சர் பண்ணுறானுங்க. முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்டின்களுக்கும் தர்கா ஒடிக்கிறது, சர்ச்சை ஒடிக்கிறது, இனக்கலவரம் பண்ணுறானுங்க. இந்த பிஜேபி அரசு வந்தால் தான் இப்படியா சார்? படித்த இளைஞர்களுக்கு 2 கோடி இளைஞர்கள் வேலை வாய்ப்பு தரனார். எங்கே சார் தந்தார்? கருப்பணத்தை மீட்டி எல்லாருக்குள்ள 5 கோடி ரூபா போடுறேன், 15 லட்ச ரூபா போடுறனார். எங்கே சார் போட்டார்? ஏன் சார் இது மாதிரி திருட்டு பையங்களை தான் நீங்கள் மீண்டும் தேர்ந்தெடுக்கிறீங்க? என்ன சார் உங்களுக்கு ப்ராப்ளம்? சொல்லுங்கள். சொல்லுங்கள் சார். அந்த அம்மா நிர்மலா சீதாராமையா அம்மாவா? நிர்மலா சீதாராமா அந்த அம்மா நேற்று கோயம்புத்தூரில் எல்லாத்துக்கு தொழிலதிபர்களெலாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வச்சிச்சு. அந்த மீட்டிங்கில் அன்னபூர்ணா ஓனர் வந்து பன்னுக்குழு க்ரீமுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி போட்டிருக்கீங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டதுக்கு கோச்சிக்கிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு மீட்டிங் போடுவாங்க அந்த அம்மா. ஆனால் கேள்வி யாரும் கேட்கக்கூடாது. கேள்வி பதில் அந்த அம்மாவே தான் சொல்லும். கேள்வி யாரும் கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டால் பிடிக்காது. மாமிக்கு யாரும் கேள்வி கேட்காதீங்கப்பா. எதுக்குப்பா கேள்வி கேட்குறீங்க மாமி கோச்சிக்கு. மாமிக்கு யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. ஒரு நிருபர் கேட்குறாரு, மேடம் தக்காளி விலை ஏறிடுச்சு, மிளகா விலை ஏறிடுச்சு, அது எனக்கு தெரியாது, நான் சாப்பிட மாட்டேன். நீ என்னத்தை சாப்பிடுவே? அடித்தட்டு மக்களுடைய வேதனைகள் எப்போ உனக்கு மோடிக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. மீட்டிங் போடும் இந்த அம்மா. ஆனால் கேள்வி யாரும் கேட்கக்கூடாது. பூம் தலையாட்டு மாடு மாதிரி பூம்னு ஆட்டிட்டு வந்துடுவேணும். கேள்வி கேட்டால் என்ன கேட்டுட்டானேன்னு சொல்லிட்டு வதந்தி பரப்புறது. என்ன நிதியமைச்சர், என்ன பிரதமர், என்னையா இங்கே நடக்குது? என்னையா நடக்குது? சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது ஐயா. ஒரு நாளைக்கு இந்தியாவில் 50 இடத்துல பாலியல் வன்கொடுமை. என்னையா நடக்குது? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை.
சொல்கிறீங்க பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். எங்கடா ஜெய்? பாரத் மாதாக்கே உயிரோட கொளுத்திட்டேங்கடா. அங்கே பாலியல் வன்கொடுமை நடக்குதுடா. விஜய மல்லையா, நீராவி மோடி, 36 குஜராத்திகளுக்கு 10,000 கோடி கடன் தள்ளுபடி. இந்த ஜிஎஸ்டிங்கிறது கட்டுறீங்களே நீங்களா, தொழிலதிபர்களுக்கு பார்த்து கேட்குறேன், ஜிஎஸ்டிங்கிறது கட்டுறீங்களே, இந்த ஜிஎஸ்டியில் எங்கே போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதானி, அம்பானி, மோடி சார்ந்தவர்களுக்கு கடன் தள்ளுபடி. 10,000 கோடி கடன் கொடுக்குறாரு மோடி. அவங்க மோடியை சார்ந்த ஆட்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணுறாரு. ஏய்யா, தொழிலுங்கிற பேரில் அதுக்கு 10 பேர்த்துக்கு இல்லாத ஏழைகளுக்கு சோறு போடுங்கய்யா வயிறார. எதுக்கையா ஜிஎஸ்டி கட்டுறீங்க? வெள்ளைக்காரன் வரி கேட்குறான்னு துரத்தி அடித்தீங்கள, இப்போது மோடி வரி மேலே வரி போட்டுட்ருக்கிறான். கண்டதுக்கெல்லாம் வாயை பொத்தி கையை கட்டி வரி கட்டிகிட்டு இருக்கிறீங்க. ஜனநாயக நாடா இது? எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாதா? என்ன நடக்குது இங்கே? ஒரு அரசியல்வாதிக்குள்ளே இந்தியாவில் மக்களுக்காக உழைக்கிறதில்ல. உங்களுக்கு தேர்ந்தெடுக்குது எதுக்கடா தேர்ந்தெடுத்தோம்? மக்களுக்காக வேலை செய்யதா? நீங்கள் என்னடா ஏசி காரு, வாழ்க்கை சொகுசு பங்களா, டெண்டர் கமிஷன் ஊழல்னு வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. ஒரு அரசியல்வாதி கூட இந்த நாட்டில் சரியில்லை. ஒருத்தன் கூட சரியில்லை. படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைடா. இங்கே விவசாய நிலம் 2 வருஷமாக பஞ்சாபிகள் டெல்லியில் போராடுறான் விவசாயத்தை பற்றி. இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயிங்கிற என்னடா சட்ட திருத்தம் உங்களுது? விவசாயத்துக்கு எதிர்ப்பான ஒரு அரசு, இது மாதிரி கேடுகட்ட அரசை நம்ம எங்கேனாச்சும் பார்த்துருக்கோமா? மோடி அரசை சொல்லுங்கள் நண்பர்களே. 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. தலை சுற்றுது. உலகம் அழிஞ்சிட்டா பரவாயில்ல. எதுக்குடா இதெல்லாம் கண்ணார பார்த்துக்கிட்டு? இவனுங்க ஆட்சி, இவனுங்க ஆள், இவங்க ஆள் இவனுங்கெல்லாம் ஒரு ஆளு. இவங்க ஆட்சி நாம் பார்த்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு வாழ வேணும். மக்கள் கோமாளி கூட்டமாக தப்பாக ஆட்சி செய்கிறவனை தப்பு எவன் தப்பாக ஆட்சி செய்கிறானோ அவனையே மீண்டும் ஓட்டு போடுறது. இந்த மானங்கட்ட, இந்த சிந்தனை என்பது இல்லாத இந்த இந்தியா தேசத்தை மக்கள் இருக்கிற வரைக்கும் இது மாதிரி கோமாளிங்க ஆண்டுட்டு தாண்டா இருப்பான். நீ வரி கட்டுவ, அடுத்தவனுக்கு அவனை சார்ந்த ஆளுங்களுக்கு கடன் ஒரு பேரில் கொடுப்பான், கடன் தள்ளுபடி பண்ணிட்டு போயிட்டே இருப்பான்டா. மோடியை சார்ந்த ஆளுங்களுக்கு வடி கட்டுங்கடா, அவனை கடன் தள்ளுபடிட்டு போகிறான். என்னடா நடக்குது இங்கே? ஜனநாயக நாடாடா? ஆளு கேள்வி கேட்டால் சிறையில் தூக்கி போடுறீங்க. என்ன கேட்டால் சாப கேள்வி. இந்த உலகம் அழிய வேணும். ஒருத்தம் கூட இருக்கக்கூடாது. எல்லாமே அழிஞ்சு பொசிஞ்சு போகணும். இவ்வளோ அநியாயங்கள், கொடுவங்கள் நடக்குதுங்க. ட்ரெயினில் பாலியல், மருத்துவமனையில் பாலியல், ஸ்கூலில் பாலியல், காலேஜில் பாலியல். என்னடா நடக்குது? கடுமையான சட்ட திருத்தம் இல்லை. 150 கோடி இருக்கிற மக்கள் கடுமையான சட்ட திருத்தம் இங்கே தான்டா இருக்க வேணும். நான் கெல்ஃபில் போய் பாருங்கடா, 40 லட்சம் பேர் தான் இருக்கிறான். பாலியலாக உடனே பஜாரில் வச்சு 4 பேர்த்து முன்னாடி வெட்டி தள்ளுறான். இதுதான்டா சட்டம். இது என்ன சட்டமாடா? பாலியல் வன்கொடுமை செஞ்சிட்டானா கரெக்டாக காவல் நிலையத்துக்கு போகிறது, கோர்ட்டில் சரண்டர் பண்ணுறது, சிறையில் 2 நாள் வைக்கிறது, 3ஆவது நாள் பெயிலில் சுற்றிட்டு இருக்கிறானுங்க. என்னடா பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை என்ன நடந்தது தெரியுமா உங்களுக்கு? எப்படி அந்த பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க இன்ன வரைக்கும் தெரியுமா? இல்லை கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி எப்படி இறந்தாங்கன்னு தெரியுமா? இல்லை நம்ம ஜெயலலிதா அம்மா எப்படி இறந்தாங்கன்னு தெரியுமா? யாருக்கும் தெரியாது. தெரிய வேண்டும்டா ஒவ்வொரு மக்களும். இதற்கு என்ன இந்த சட்டம் அரசாங்கம்னு சொல்கிறேன் தெரிய வச்சாங்களா? வைக்கலை. எல்லாம் மூடி மறைக்கப்பட்டது. இங்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது. கேவலமான தேசத்தில் நாம் பிறந்துட்டோம். வெக்கக்கேடாக இருக்குது. தலைகுனியோடு வாழ்கிறேன்.